முதல்ல வந்துட்டு ஓபிஎஸ் போனாரு, இப்ப தினகரன் போறாரு. இதை எப்படி பாக்குறது? இல்ல யார் போனாலும் பிஜேபி அங்க இருக்கிற வரைக்கும் தோத்தம் போகும். அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டு அரசியல் ஒரே ஒரு இலக்கணம் தான். பிஜேபி அங்க போய் சேர்ந்துருச்சா அந்த அணி தோத்து. அதனால பிஜேபி அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் யார் போய் சேர்ந்தாலும் கழிஞ்சாலும் அது தேவையே கிடையாது. பிஜேபி இருக்கிறதே ஒரே காரணம் போதும் அந்த அணி தோத்து. இனிமே ஏடிஎம்கே பாதிக்கிறதுக்கு வேற எதுவும் வேண்டாங்க. பிஜேபி போய் சேர்ந்தது மட்டுமே போதும். அந்த பாதிப்பாலேயே அவங்களால மீள முடியாது. இனிமே மற்றவங்க போய் சேர்ந்தாலோ அதுல இருந்து விலகினாலோ அதிமுகவுக்கு வந்து இன்னும் அதிகமான பாதிப்பு வரலாம் ஒழிய இந்த பாதிப்பை இன்னும் குறைக்கவே முடியாது. இந்த பிஜேபின்றது போய் அங்க இந்த நிழல் போய் அங்க சேர்ந்த உடனேயே பெரிய பாதிப்பு வந்து விட்டது அதிமுக திராவிட முன்னேற்ற கழகம். அதுல இருந்து அவருக்கு மீள முடியாது. விஜய் வந்து சட்டத்துக்கு நூற்றலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து எல்லாம் சிலதெல்லாம் வந்து மேடையில வந்து போன உடனே சில ஒரு எனர்ஜியில பேசிடுறாங்க. ஒரு டீப்பா திங்க் பண்றது இல்லை. கச்சத்தீவு என்ன காரணத்துக்காக இலங்கையிடம் கொடுத்தார்கள் என்பதை சரித்திரத்துல படிச்சு பார்க்கணும். அது வந்து அவர் படிக்கணும். அது நிறைய படிச்சாருன்னா புரிஞ்சுக்குவார். அது வந்து ஒரு ராஜாங்க ரீதியாக இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தது. அதெல்லாம் இப்ப வந்து திருப்பி மாற்ற முடியாது. அது மீனவர் பிரச்சனைக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும். மற்றவங்க அதை பத்தி படிச்சு புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால மீனவர் பிரச்சனைக்கும் கச்சத்தீவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. மேடையில அவங்க வந்து கொள்கை விளக்கம் கூட்டம்னு பேசினாங்க. பெருசா விளக்குன மாதிரி எனக்கு தெரியல. நிறைய படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.